நெஸ்டோ தெரியுதா? நெஸ்டோ கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஹைப்பர் மார்க்கெட்டு. மீன்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு. நான் இருக்கிற தெருவுலே இருக்குது. இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய துணி கடை, செருப்பு கடை, ஃபுல்லாகவே வெட்டிங் ட்ரெஸ்ஸு, பார்ட்டி ட்ரெஸ்ஸு, அதேமாதிரி ஏரியாவில் தான் இருக்கேன். பாருங்கள், ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கா என்னன்னு தெரில. கடைக்கு போனதில்லை, இனிமேல் தான் கடைக்கு போய் பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஆதில். இந்த ஆதில் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம தமிழ் பொருள் எல்லாமே கிடைக்கும். இதுக்கு அவுட்லெட் நிறையா இடத்துல இருக்குது. துபாயில் நிறையா இருக்குது. நல்ல நம்ம ஊர் பொருள் நல்ல குவாலிட்டி, ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் கிடைக்கும். இங்கே போய் ரேட்லாம் பார்க்காதீங்க, நல்ல பொருளாக இருக்கும். அது நான் இன்னும் கேரண்டி சொல்கிறேன். நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். முக்கியமான நம்ம மசாலா ஐட்டம்லாம் இங்கே வாங்கிக்கலாம். நெஸ்டோலையும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் அது நம்ம ஊர் பொருள். அது கடை ஆதில் சூப்பர் மார்க்கெட். பாருங்கள், கரும்பு இருக்குது பாருங்கள், கரும்பு ஜூஸு. இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நெஸ்டோக்கு வந்துட்டோம். 200 மீட்டர் தான் இது எனக்கு. புறாலாம் பாருங்கள். இந்த இடத்துல எப்போவுமே பார்த்துருக்கேன். இந்த சைடு மெட்ரோ சிம்பிள் போட்டிருக்குல்ல, தண்ணி இங்கே யாரோ வச்சுட்டே தான் இருப்பாங்க புறா குடிக்கிறதுக்கு. புறாலாம் தீனி சாப்பிடுது பாருங்க. வந்துட்டேன். மாலை 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு கடையாக. இதோ பாருங்கள், பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். கடைக்கு வந்துட்டேன், நெஸ்டோக்கு வந்துட்டேன். உள்ளே வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரில. நான் அப்பப்போ எடுத்திருக்கேன், இருந்தாலும் உள்ளே போய் நான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள். What is name? Pucci. This one? Moon. This one? Star. Hi Star. இந்த ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்டோக்கு போய் பார்த்தோம்ல, அங்கே மீன் எதுவும் சரியில்லை. இன்னும் புதுசாக வரல போல இருக்கு லோடு. பழைய ஸ்டாக் தான் இருந்துச்சு. அதனால் இப்போ வேறு கடைக்கு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸு. அங்கே ஒரு ஓவர் பிரிட்ஜு தெரியுதில்ல, அது ஏறி இறங்கி ஒரு 2 ஸ்ட்ரீட்டு தாண்டினா 24 ஹவர்ஸ் கடை. அது நல்லாயிருக்கும். அங்கே மீன், சிக்கனு எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. இங்கே யூசுப் பாய் கடை வரப்போகுது, கம்மிங் சூன் போட்டிருக்கு. இவர் நிறைய பேருக்கு தெரியும், துபாயில் இருக்கிறவங்களுக்கு. இவரோட கடையில் பர்ஃப்யூம் நம்ம எப்படி கேட்குறோமோ கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுப்பாரு. நம்மளுக்கு எப்படி சூட் ஆகும் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சீக்கிரமாக கொடுப்பா போல். இங்கே தான் வருது அந்த கடை, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை பாருங்கள், இன்றைக்கி சண்டே. கார் பார்க்கிங் ஏரியாவில் எல்லாம் கிரிக்கெட் விளையாட ஃபுல்லாக இன்றைக்கி இது கிரவுண்டு இப்போ கம்மியாக இருக்குது. காலையில் நான் இந்த வீடியோ ஒரு 8 மணிக்கு எடுக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஈவினிங்லலாம் ஒரு ஸ்லாட்லேயும் விளையாடுவாங்க. இங்கே சண்டேனா கிரிக்கெட் விளாட்றது ஒரு இது தானே. அங்கே பாருங்கள், இது வச்சுருக்காங்க, லைன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பார்டர் மாரி கட்டியிருக்காங்க, சின்னதாக இது வச்சு. நானும் கிரிக்கெட் பிளேயர் தான், இப்போ விளாட்றதில்ல. டாக்டர் விளாட வேணான்ட்டார். கிராஸ் பண்ண போகிறேன். லிஃப்ட்டில் ஏறி இறங்கினேன். பாருங்கள், பாருங்கள் நல்லா இருக்குது விளாட்றதுக்கு. இந்த பார்க்கிங்லேயும் கிரிக்கெட் விளாட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. வேடிக்கை பார்த்தோம். வெயில், டெம்பரேச்சர் 32, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்
பாருங்கள் நூன் டெலிவரி பைக் நிற்கிது. இதெல்லாம் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது. இப்போ நேராக போய் வளைஞ்ச உடனே அந்த கடை வந்துடும். கடைக்குள்ளே போய்ட்டு காட்டுறேன். பூனைக்கு பாருங்கள், இங்கே பெடிகிரி தண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ரோட்டில் இருக்க பூனைக்கெலாம். இதெல்லாம் யாராவது தனியாக செய்கிற ஆள் தான். யாராவது வீட்டில் பில்டிங்கில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வைப்பாங்க. இல்லை பில்டிங் ஓனர் கூட சொல்லியிருக்கலாம், டெய்லி அந்த இடத்துல பூனைக்கு ஃபுட்டு வைங்க, தண்ணி வைங்கன்னு. இங்கே துபாயில் இந்த பூனை பறவைங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு தான் நினைப்பாங்க. பூனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே நாய் கிடையாது. பூனை எங்கே இருந்தாலும் அதுக்கு ஃபுட்டு நல்லா கிடைக்கும். நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இந்த கடைக்கு நிறையா வாட்டி வந்திருக்கேன், எனக்கு பேர் தெரியாது. இந்த ஓப்பன் 24 ஹவர்ஸ் போட்டிருக்காங்களா, இந்த கடை தான். பேரை படிச்சுக்கோங்க. பொருள்லாம் கம்மியாக தரமாக நியாய விலைக்கடை இந்த கடை. இங்கே தான் மீன் வாங்க வந்திருக்கேன். பாருங்கள், இதாச்சு வந்துட்டாங்க மேடம்.